புளிச்சக்கீரை தொகையல் ரொம்ப நாளாக செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த ஒரு டிஷ்ஷு. ஏன்னா இது கொஞ்சம் குளிர்ச்சி. ஏற்கனவே தொண்டை வாயெல்லாம் ரிப்பேராக கிடக்குது. இதில் இதை வேற சாப்பிடணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஒரு வழியாக தை பிறந்துருச்சு, வெயிலும் லைட்டாக திறந்துருச்சு, இதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வாங்கிட்டு வந்தது இந்த சிகப்பு தண்டு கீரை. இதில் வந்து புளியே வைக்க வேண்டாம், செம்ம புளிப்பு புளிக்கும் இந்த கீரை. இதுவே பச்சை கலர் தண்டு வாங்கினா நம்ம புளி வச்சு அரைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் நிறைய ப்ரிப்பரேஷன் அரைப்பாங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் ஆகாது. சிம்பிளாக வெறும் காஞ்ச மிளகா, கல் உப்பு, இந்த கீரை மட்டும்தான். தாளிக்கும் போது பூண்டு தட்டு போட்டு தாளிச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன். நம்ம லைட்டாக வதக்கிட்டு அந்த தண்ணி வதக்கி எடுத்துட்டாலே போதும். ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இதை நம்ம ஒன்ஸ் அரைச்சி வச்சுட்டாலே மினிமம் 1 வீக், அதுக்கு மேலே நான் இதை விட்டு வச்சதில்லை. எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். என்னடா இவ்வளோ காஞ்ச மிளகான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கீரையில் இருக்க புளிப்புக்கு இந்த மிளகாயே பாதி காரத்தில் தான் இருக்கும். எங்கள் அம்மாலாம் இதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குலாம் வைப்பாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் நான் ப்ரெட்டு கூட தொட்டு சாப்பிட்ருக்கேன். முக்கியமாக சாதத்தில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தொகையில் காலையிலே போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோன்னா மதியம் ஊறி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் இந்த டூரெல்லாம் போனால் புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம்னு எடுத்துகிட்டு போயிங்க. ஆனால் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலே இந்த புளிச்சக்கீரை தொகையில் செஞ்சு நல்லா டப்பா ஃபுல்லாக போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது ட்ராவலில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு முக்கியமாக அந்த வீல் சிப்ஸ், அப்பளம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். இது நல்லா ஆறினோடனே ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். கெடவே கெடாது.